கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாரத்தில் முதல் நாள் ஆராதனை காலை பொழுதுல உங்களை பார்ப்பது, சந்திப்பது என்று சொல்லி ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கடந்த நாட்கள் எல்லாம் அவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி அவரை துதிக்கிற துதியை நம்முடைய வாயில வைத்திருக்கிறார். ஒரு புதிய நாளை கர்த்தர் கிருபையாய் அவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே பரிசுத்தமான ஆராதனை நாளை பரிசுத்தமான தெய்வத்தை நாம் ஆராதிக்க இருக்கிறோம். அவர் ஆராதனைக்கு உரியவர், அவர் மகிமைக்கு உரியவர், மகத்துவத்துக்குரியவர். இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொல்லி நம் மூலமாகவே மகிமைப்படும்படியாய், ஆகவே நாம் அவரை மகிமைப்படுத்தும் போது அவர் மகிமைப்படுவார். ஆகவே இந்த பரிசுத்த ஆறாம் நாள்ல வருகிற எல்லா பகுதிகளையும் தேவாவியாருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து பயத்தோடு பரிசுத்தோடு பக்தியோடு நாம் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து துதிப்போம், மகிமைப்படுத்துவோம், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்போம். அவர் பரிசுத்தவான்களுடைய சபை நடுவில் தரிசிக்கும் தேவனாயிருக்கிறார். ஆகவே இந்த நாள்ல நீங்கள் பரிசுத்தமாய் இருக்கும்போது உங்க வீடுகளிலும் கூட தேவன் வந்து அதை தேவ சமூகமாய் மாற்றி ஆராதனையை அவர் ஏற்றுக்கொள்வார். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதி ராஜன், தேவாதி தேவன். பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே, பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே, அல்லேலூயா அல்லேலூயா, ஆவியில் பாடி மகிழுவோம், ஆண்டவரே இயேசுவை கொண்டாடுவோம், ஆண்டவரே இயேசுவை கொண்டாடுவோம், கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம், ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை, ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. பரலோகத்தின் நல்ல பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுதற்காய் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், கனப்படுத்துகிறோம். ஆண்டவரே, பிதா குமார் பரிசுத்த ஆவியாகிய திருத்துவ திரியேக தேவனுடைய பாதங்களில் இந்த காலை பொழுதிலே நாங்கள் வீடுகளில் இருந்தபடி எங்கள் சபையாராய் நாங்களை பணிந்து கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆமென். ஆண்டவரே, கேருபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் துதிக்கிற துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன், ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை சொல்லி இருக்கிற இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ள வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி, எங்கு 2 அல்லது 3 பேர் என் நாமத்தின் நிமித்தம் கூடியிருக்கிறார்களோ அங்கு அவர்கள் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி, இந்த நாள்ல கர்த்தாவே நாங்கள் வீடுகளில் இருந்தாலும் உங்க நாமத்தை நிமித்தம் நாங்கள் கூடி உம்மை மகிமைப்படுத்த இருக்கிறோம், ஆராதிக்க இருக்கிறோம். ஐயா, உங்க வார்த்தைகளை நாங்கள் கேட்க இருக்கிறோம். ஆண்டவரே, மெய்யாகவே உம்முடைய பிரசன்னத்துக்காக, ஆண்டவரே, உங்களுக்காக நாங்கள் எதிர்பார்த்து இருக்கிறோம். ஆமென். ஆண்டவரே, ஒவ்வொரு வீடுகளிலும் இந்த பிரசன்னத்தை கர்த்தர் இறக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஏனோ தானோ என்று கர்த்தாவை அசட்டை செய்தவர்களாய் இந்த ஊழியத்தை நாங்கள் நடத்தாதபடி, இந்த ஊழியத்தில் கலந்துமை ஆராதிக்காதபடி, எல்லாவற்றிலும் பயத்தோடு பக்தியோடு நாங்கள் உம்மை ஆராதிக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, அப்பா, உமக்கு ஏற்ற பரிசுத்தத்தை ஒவ்வொரு கர்த்தாவை இல்லத்திலும் உள்ளத்திலும் கர்த்தர் தந்து வழிநடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, தாவீதை கொண்டு சொன்னது போல கர்த்தாவே, நாங்கள் இந்த நாளில் கம்பீர சத்தத்தோடு கர்த்தருக்கு என்று சொல்லி நாங்கள் ஆராதனை செய்ய இருக்கிறோம். ஆண்டவரே, ஆனந்த களிப்போடு உம்முடைய கர்த்தாவின் நாமத்தை உயர்த்த இருக்கிறோம். ஆண்டவரே, அதற்குரிய உற்சாக ஆவியை கர்த்தாவை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தந்து வழி நடத்தும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே, அதை தொடர்ந்து வருகிற பரிசுத்தாவுடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம்.
இஸ்ரவேலே உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொன்ன வார்த்தையினுடைய மீதமுள்ள குறிப்புகளை பரிசுத்த ஆவியானவருக்காய் நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம். எங்கள் ஆவியானவர் எங்கள் மத்தியில் எழுந்தருளி பேசுவீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவர் பேசப்படுகிற வார்த்தையினுடைய பலன்களை கர்த்தராமே ஆண்டவரே இப்படி ஆவியானவரை கொண்டு நிறைவேற்றும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே தொடர்ந்து ஆராதனை முழுவதும் ஒருபடுத்தி நடத்துங்க. இந்த ஊழியத்துக்கு உதவியா இருக்கிற பிள்ளைகள் மேலும் நம்முடைய கிருபை இறக்க ஆசீர்வாதம் வந்து தங்கட்டும். அதை பார்ப்பவருடைய கர்த்தாவை ஒவ்வொரு குடும்பத்திலும் தனி கர்த்தாவை சொந்தப்பட்ட வாழ்க்கையிலும் என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் நம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற ஒரு நல்ல கர்த்தாவின் நிலையையும் இந்த நொடியில கர்த்தர் தந்து வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த புதிய மனமகிழ்ச்சியின் காலை பொழுதுல சந்தோஷத்தோடு உற்சாகத்தோடு சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தியிருக்கிறோம். அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற தெய்வம், ஆனால் நம்முடைய இதயத்துல வந்து வாசம் பண்ணுகிற தெய்வம். ஆகவே அப்படிப்பட்ட நல்ல தேவன், அவர் உன்னத தேவன். அவருக்கு முன்பதாக எல்லாருடைய முழங்கால்கள் முடங்கி உடைய நாமத்தை அறிக்கை செய்யும்படியாய் மேலான நாமத்தை உடைய தெய்வத்தை ஆராதிக்க இருக்கிறோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனா இயேசுவை பணிந்தை தொழுகுவோம் என்று சொல்லி இந்த பாடல்களுடன் இணைந்து நீங்கள் பாடி ஆண்டவருக்கு மகிமை சேருங்கள்.
குடும்பத்தில் நீங்க பாடுகிற பாடல் நிமித்தமாய் மகிமைப்பட்டு உங்களோடு அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கெல்லாம் இஸ்ரவேல் அவரை துதிக்கிறார்கள் அங்கெல்லாம் கர்த்தர் வாசம் பண்ணுகிற கர்த்தர் பிரசன்னத்தினால உங்க வீட்டை கர்த்தர் நிறைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது பாடலாக ஒரு பாடலை நாம் பாட இருக்கிறோம். அதில் கர்த்தர் நிச்சயமாய் மகிமைப்படுவாராக. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. யோபு 42:2 தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று சொல்லி, ஒருவேளை இது புதிய பாடலாக இருக்கலாம். ஆனாலும் நீங்க எங்களோடு இணைந்து ஒரு வரியாக கற்றுக்கொண்டு திரும்ப எங்களோட நீங்க பாடி அதை வாக்குத்தத்த பாடலாய் மாற்றுங்க. தேவரீர் எனக்காக செய்ய நினைத்த எல்லாவற்றையும் நீர் செய்ய வல்லவர், நீர் நினைத்ததொன்றும் எங்கள் வாழ்க்கையில தடைபடாதையா. ஹல்லேலூயா. பாடி மகிமைப்படுத்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என்னை கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தரின் கரம்பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்ன கைவிடேன் என்றாரே. சேர்ந்து சொல்லலாமா? கர்த்தரின் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்ன கைவிடேன் என்றாரே. கரங்களை அசைத்து என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால்
ஆசிர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசிர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். விசுவாசத்தோடு சொல்லுங்க. என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். அப்படி சொல்லலாமா? என் தேவனால், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். ஹalleluya ஹalleluya. புறஜாதிகளோ அல்லது உறவுகளோ இனஜன பந்துக்களோ எல்லாருடைய கண்கள் காண கர்த்தர் நிச்சயமாய் அவர்கள் மத்தியில் என்னுடைய தலையை உயர்த்துவார், நம்மை பெருக பண்ணுவார். சொல்லுங்க ஹalleluya. அவர் இந்த நாளில் அப்படிதான் நீ கலங்கி நின்ற போது கலங்காதேன்னு சொல்லுகிற ஒரு நல்ல உறவு ஆண்டவர் தான். வேற யாரும் கலங்கி நின்ற போது உதவி செய்ய முன் வர மாட்டாங்க. ஆனா கர்த்தர் தான் உதவி செய்ய வந்து, நீ கலங்காத, நீ திகையாத, நீ பயப்படாத, நான் உன் தேவன் என்று சொல்லி உன்னோடு வந்து துணைக்கு நிற்கிற கர்த்தர் அவர் தான். சொல்லுங்க ஹalleluya. அதனாலதான் இன்னைக்கு நீ முடியாதுன்னு சொல்லி இருக்கலாம், ஆனா முடிய பண்ணுகிற கர்த்தர். அதுபோல மனம் தளர்ந்த போது திடங்கொள் என்று சொல்லுகிற கர்த்தர் இந்த பாடல் வரிகள் மூலமா உங்க வீட்டுக்குள் அவர் வந்து உங்களுக்கு உதவி செய்யவே வந்திருக்கிற அந்த மாதம் எல்லாம் கர்த்தர் அப்படி நடந்து போகிறார். ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya ஹalleluya. அப்படியே நம் ஆராதனைக்குள்ள கடந்து செல்ல இருக்கிறோம். கர்த்தர் நாம மகிமைப்படும்படி எழுந்து ஆராதிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். இந்த காலை பொழுதுல அப்படியே வீட்டில் அமர்ந்தபடி அல்லது இடந்து நின்றபடி அந்த மகத்துவம் நிறைந்த ஒரு நல்ல தெய்வத்தை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறபடினால் அவருக்குரிய ஆராதனைகளை நாம் செலுத்துவோமா? கர்த்தர் உங்க குடும்பத்தில் என் பிள்ளைகள் ஆராதிக்க மாட்டார்களா என்ற ஒரு ஏக்கத்தோடு இந்த நாளிலே அவர் வந்திருக்கிறார். பாடல் வாயிலாய் மகிமைப்படுத்தினீங்க. இந்த ஆராதனை வாயிலாகவும் கர்த்தருடைய நாமம் உங்க வீடுகளிலே மகிமைப்படாதா என்ற ஏக்கத்தோடு, காரணம் உங்களை அவருக்குன்னு சொல்லிதான் ஆண்டவர் பிரித்து கொண்டார். இந்த ஜனத்தை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆகவே எல்லார் வாய்களை விரிவாய் திறந்து சற்று நேரம் ஆண்டவரை ஆராதிக்கலாமா? கர்த்தர் நல்லவராய் இருக்கிறாருங்க. அவர் கிருபை இரக்கம் உடைய தெய்வமாய் உங்களுக்கும் எனக்கும் அவர் கிருபை கொடுத்த தெய்வமாய் இருக்கிறனால அவர் நல்லவராய் இருந்து இந்த நாளிலே நல்ல துதிய கனத்தையும் மகிமை உங்களிடத்தில் எதிர்பார்த்து வந்திருக்கிறார். அவர் செய்த நன்மைகள் என்றாலும் அவருடைய கிருபைகள் நமக்கு தாராளம். ஆகவே ஆண்டவரே நம்மளுடைய துதிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே ஹalleluya சொல்லலாம். என்னுடைய இணைந்த ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya 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 praise God. Hallelujah.
எடுத்து சென்றிடுவே தூதர்கள் பேசும் வார்த்தைகள் பேசி ஆராய்க்க செய்திடுவே மூன்றாம் வானம் வரையில் என்னை எடுத்து சென்றிடுவே தூதர்கள் பேசும் வார்த்தைகள் பேசி ஆராய்க்க செய்திடுவே அவர்களோடு நானும் சேர்ந்து அவையில் நிறைந்து பாடிடுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா
எத்தனை கத்தாவே சோர்வுகள், எத்தனை மனமடிவுகள், எவ்வளவு தேவைகள். ஆனாலும் கலங்கும் போதெல்லாம் கலங்காதேன்னு சொல்லி எங்களை தேற்றுகிற நல்ல தெய்வாண்டவரே, நல்ல தெய்வாண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கை சொல்லலாமா? உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்கதான்ப்பா என் நம்பிக்கை. உம்மை அன்றி வேறு துணை இல்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் யார் மறந்தாலும் ஆண்டவரை மறக்காத தெய்வம். காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்கதான்ப்பா என் நம்பிக்கை. இதயத்துல கையை வச்சு எல்லாரும் சொல்லலாமா? வேறு துணை இல்லை. நீங்கதான்ப்பா என் நம்பிக்கை. உம்மை அன்றி வேறு துணை இல்லை. தேவைகளாயிரம் என் முன்னிருப்பினும் சோர்ந்து போவதில்லை. என்னோடு நீருண்டு. தேவைகளாயிரம் என் முன்னிருப்பினும் சோர்ந்து போவதில்லை. என்னோடு நீருண்டு. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ. நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ. நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ. நீங்கதான்ப்பா என் நம்பிக்கை. உண்மையா சொல்ல முடியும்? உங்களை தவிர இந்த உலகத்தில் எனக்கு வேற துணை இல்லைன்னு சொல்லி சொல்லுங்க. நீங்கதான்ப்பா என் நம்பிக்கை. உம்மை அன்றி வேறு துணை இல்லை. கலங்கின நேரங்கள்
ஆறுதலே அவர் செட்டை மறைவில் ஆரோக்கியமே அவர் செட்டை மறைவில் ஆறுதலே அவர் செட்டை மறைவில் ஆரோக்கியமே ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார் ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார் சுகத்தை தருகிறார் அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அன்பு நிறைந்தவர் அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அன்பு நிறைந்தவர் எனக்கு ஒரு நேசர் உண்டு அவர்தானே சுராஜா எனக்கு ஒரு அவர்தானே சுராஜா எனக்கு ஒரு நேசர் உண்டு அவர்தானே சுராஜா எனக்கு ஒரு புகலிடம் உண்டு அவர்தானே சுராஜா எங்கள் புகழவே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் அடைக்கலமே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் ஆறுதலே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் ஆரோக்கியமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க குடும்பங்கள் எல்லாம் கரங்கள் வானத்திற்கு நேரம் உயரட்டும். தகப்பனே, எங்கள் ஆவி ஆத்தும சரீரத்தினின்று உண்மையாய் ஆராதனைக்குரிய தெய்வமாகி உண்மை இந்த உலகத்தில் மெய்யான ஜீவனுள்ள தெய்வத்தை, மகிமை நிறைந்த மாட்சிமை நிறைந்த மகத்துவம் நிறைந்த தெய்வத்தை மனதார நாங்கள் ஆராதித்திருக்கிறோம். மனதாரங்க பாதங்களில் எங்களின் துதிகளையும் எங்களை நாங்கள் அர்ப்பணித்திருக்கிறோம். ஏற்றுக்கலப்பா, ஏற்றுக்கங்க. இதனால நீங்க மகிமைப்படுங்க, மகிமைப்படுங்க. சதா காலம் உமக்கு ஒருவருக்கு மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகளாய் நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். கடந்த வாரம் நாம் தியானித்தோம். இஸ்ரவேலே, நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொல்லி கர்த்தர் பேசினார். அல்லேலூயா. முதல் குறிப்பாக பார்வோனாலும் அவன் இராணுவத்தாலும் அவன் குதிரைகளாலும் குதிரை வீரர்களாலும் மகிமைப்படுவேன் என்று சொல்லி எவ்வளவு தூரத்திற்கு கர்த்தர் அவர்களை செங்கடலுக்குள்ள வரவழைத்தாரோ வரவழைத்து அவர்களை அழித்து கர்த்தர் மகிமைப்பட்டார். இஸ்ரவேலின் தேவன் என்று சொல்லி மகிமைப்பட்டார். அதுபோல உங்களுக்கு எதிரான நிலைகளை எல்லாம் கர்த்தர் இந்த மாதத்திலே முற்றிலும் அழித்து சங்கரித்து உங்கள் தேவன் யார் என்று சொல்லி உலகம் கண்டுகொள்ளும்படி அவர் மகிமைப்பட போகிறார். வாக்குத்தத்தம் பண்ணினால் அதை கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றுவார். அதை கடந்த வாரம் இரண்டாவது குறிப்பாக பார்த்தோம். கானா ஒரு கல்யாணத்துல தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தி குறைவுகளை நிறைவாய் மாற்றி அந்த இடத்துல அவர் மகிமைப்பட்டார். இந்த ரெண்டு குறிப்புகளிலும் தொடர்ச்சியாய் வந்ததை நான் உங்களுக்கு சொன்னேன். தேவன் பேரிலே
அந்த யூத ஜனங்கள் எல்லாரும் விசுவாசம் வைத்தார்கள். மோசேயுக்கும் கர்த்தருக்கும் பயந்தும் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் தேவன் பேர்ல விசுவாசம் வைத்தார்கள். ஆக ஒரு விசுவாசம் உலக ஜனங்கள், புறஜாதி ஜனங்கள் வைப்பதற்காக தேவன் மேல ஒரு நம்பிக்கை உண்டாகும்படி, தேவனுடைய வல்லமை என்ன, பராக்கிரம் என்ன, அவருடைய நாமம் என்ன என்று சொல்லி அறிந்து கொண்டு அவர் மேல விசுவாசம் வைக்கவே, அந்த நம்பிக்கை தேவன் மேல வைக்கவே கர்த்தர் உங்களை இஸ்ரவேலாய் தெரிந்து கொண்டு இவ்விதமான காரியங்களை உங்க வாழ்க்கையில் அனுமதித்து அதில் ஒரு ஜெயத்தை கொடுத்து நிறைவை கொடுத்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். அது நிமித்தம் அவர் மகிமைப்பட்டிருக்கிறார். இந்த ஒரு வார காலத்தில் எத்தனை பேருக்கு இந்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றினாரோ தெரியல. ஆனாலும் இந்த மாதத்திற்குள்ள ஒரு பெரிய அளவில் கர்த்தர் உங்கள் மூலமாய் அவர் மகிமைப்பட போகிறார். ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்றைக்கு மூன்றாவது குறிப்பாக யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை கேட்ட பொழுது, எதை கேட்ட பொழுது என்று சொன்னால், முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பெத்தானியா கிராமத்தானாகிய லாசரு என்கிற மனுஷன் வியாதிப்பட்டிருந்தான். அந்த வியாதியை இயேசு கிறிஸ்து கேள்விப்பட்ட போது, ஒருவேளை வியாதி வந்துட்டாவே பலரும் பயந்து கொள்வார்கள். ஒருவேளை வியாதி வந்து அது நிமித்தம் நாம் படுத்த படுக்கையாய் மரித்து விடுவேனோ, ஏதாவது ஒரு பலவீனம் வந்துவிட்டால் பயந்து கொள்ளுகிறார்கள். ஐயோ, இந்த பலவீனுடைய வாழ்நாள் முழுவதும் இருக்குமா, இந்த பலவீனத்தினால இழைத்து போய் விடுவேனா, என் பலம் இழந்துடுவேனா, அந்த பலவீனத்தினால நான் செத்து விடுவேனா என்று சொல்லி. ஆனா பலவீனத்தை ஒருவேளை அல்லது வியாதி ஒருவேளை கர்த்தர் நம் வாழ்க்கையில அனுமதிக்கிறார் என்று சொன்னால், வேத ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள். இது நிமித்தம் தேவ நாமம் மகிமைப்படுவதற்காகவே கர்த்தர் அனுமதிக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், குறையோ கஷ்டமோ அல்லது எதிர்ப்போ சத்துருவையோ கர்த்தர் உங்க எல்லைகளில் அனுமதிக்கிறார் என்று சொன்னால் சல்யூட் போட்டு ஏற்றுக்கொள்ளுங்கள். காரணம், என்ன கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார், என் மூலம் மகிமைப்படுவதற்காக. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப வியாதி, அந்த சகோதரிகள் 2 பேர் ஒருவேளை கவலையில இருந்திருக்கலாம். கர்த்தர் அப்பதான் சொல்றாரு, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதியா இராமல். பார்த்துக்கங்க, ஒவ்வொன்னா நீங்க அந்த சப்ஜெக்ட் படிச்சீங்கன்னா தான் புரியும். மரணத்துக்கு ஏதுவான வியாதியா இராமல் தேவ நாமம் மகிமைப்படுவதற்காக அல்லது தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவா இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் கிறிஸ்துவும் அதுல மகிமைப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்ப லாசருவை கர்த்தர் மகிமைக்காய் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. லாசருவை கர்த்தர் தெரிந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காகவே அந்த வியாதியை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதுல பலப்படுத்துகிறார். இல்லப்பா, இதனால் அது மரணமோ அல்லது சாவோ என்று அல்ல, கர்த்தர் நாம் மகிமைக்காகத்தான். ஏற்றுக்கொள்வார்களா? என்னதான் ஆண்டவர் கூட இருந்து சொன்னாலும் விசுவாசம் வராது, பயம் இருக்கும். இவர் சுகப்படுத்திட்டா நல்லா இருக்குமே. பாருங்க, 6வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்துல பின்னும் 2 நாள் தங்கினார். பாருங்க, ஆண்டவர் என்ன செய்யறாரு, லாசரு வியாதியா இருக்கிறான், இருக்கட்டும் அங்கேயே அவர் தங்கி இருந்ததான இடத்திலேயே 2 நாள் என்ன செய்துட்டாரா, தங்கி விட்டாராம். அப்படின்னு பாருங்க, இவங்க ஆவலா போய் கேட்கிறாங்க. ஒருவேளை நீங்க ஆண்டவர் இடத்துல கேட்கிறீங்க, ஆண்டவரே இந்த பலவீனம் மாறட்டுங்க, ஆண்டவரே இந்த கஷ்டம் என்னை விட்டு எடுக்கட்டும், இந்த கால் வலி, ஆண்டவரே இந்த இருதய வலி, ஆண்டவரே என்னுடைய முதுகுல வலி, எனக்கு மூச்சிட முடியல, எனக்கு தலைவலி, எனக்கு கிட்னில ப்ராப்ளம், என்னென்ன பலவீனத்தை குறித்து ஆண்டவரோட இதுவரைக்கும் நீங்க முறையிட்டு அதுல ஒரு நல்ல விடுதலை இல்லைன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ, அல்லது ஒருவேளை தேவன் பரத்துல இருந்து உங்களை பார்த்துட்டு அமைதியா இருக்கிறாரோ, இருக்கட்டும்னு சொல்லி நான் சொல்லுவேன். காரணம் என்ன, இந்த மாதத்துல வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன், உன் வியாதிகளில் நான் மகிமைப்படுவேன். சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப
அப்ப அந்த வியாதியை கொடுத்தாலும், அவர் பேசாம அங்க கண்டுக்காம இருந்தாலும், இந்த மாத வாக்குத்தத்தத்தின்படி ஒரு நல்ல விடுதலையை கர்த்தர் கொடுத்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் எப்படி தேவன் தெய்வம் என்று ஊராருக்கும் உலகத்தாருக்கும் தெரிய வரும் அல்லது அறியப்படும் அப்படின்னா இது நிமித்தமா தான். வியாதி இருந்தாதான் இல்லைங்களா? வியாதி இருந்தாதான் அவங்க தெரியப்படுத்த முடியும். அதனால கவனமா கேளுங்க. இந்த வியாதி அங்கேயே 2 நாள் தங்கிட்டாரு. 21வது வசனத்துல பாத்தீங்கன்னா, மார்த்தாள் இயேசுவிடத்துல வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இல்லையா? இல்லையா? நீங்க இங்க இருந்திருந்தா, நீங்க அங்க இருந்துட்டீங்களே, என் ஆண்டவரின் வீட்டுக்குள்ள வந்தா. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? சுகத்தை எதிர்பார்த்த போது தேவன் லாசருவுக்கு மரணத்தையும் அனுமதித்து விட்டார். கை மீறி போய்விட்டது, இறந்து விட்டான். ஆண்டவர் சொன்னார், மரணத்துக்கு ஏதுவான வியாதியா இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு வியாதியை கொடுத்தாலும் கர்த்தர் என்ன செய்வார்? சீர்படுத்துவார். மரணத்தையே கொடுத்தாலும், என்னங்க இப்படி சொல்றீங்க? ஆமா, மரணத்தையே கொடுத்தாலும் என் தேவன் என்ன செய்வார்? உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க இங்க இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அப்பதான் மரணத்தை அவங்களுக்கு அனுமதித்து லாசருக்கு மரணத்தை கொடுத்துட்டு ஒரு சத்தியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிக்க கேட்கலாமா? 23வது வசனம் தொடங்கி 27 வரைக்கும் வாசிக்க கேட்போம். இயேசு அவனை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றார். ஒரு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று சொன்னபோது ஆண்டவர் சொல்றார். அதுக்கு முன்பதாக இந்த மார்த்தாள் அழகா சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொல்றான்? உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளில் அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று நான் அறிந்திருக்கிறேன். உயிர்த்தெழுதலுடைய செய்தியை இந்த மார்த்தாள் அறிந்து கடைசி நாளில் ஒருவேளை அவன் என்ன செய்வான்? உயிர்த்தெழுவான் என்று சொல்லி என்ன செய்கிறான்? ஆண்டவரிடத்துல சொல்கிறான். ஆனா ஆண்டவர் சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அப்புறம் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிற எவனும் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா? எனக்கு நினைவுக்கு வருகிறது ஒரு பழைய பாடல். ஆபிரகாம் அதை விசுவாசித்தான், ஈசாக்கை பலியிட்டான், மரித்தாலும் அவன் என்ன செய்வான்? பிழைப்பான் என்று சொல்லி ஒரு அசையாத விசுவாசம் உண்டு என் இயேசு கிறிஸ்துவின் மேலே சொல்லி. பிரைஸ் தி லார்ட். அழகான அந்த வரிகள் இன்றைக்கு அதை தேடியும் எங்களால கண்டுபிடிக்க முடியல. எங்கள் நினைவுக்கு வந்ததனால அந்த பாடலை பாடி உங்களை நான் பலப்படுத்த விரும்புகிறேன். அசையாத விசுவாசம் உண்டு என்று சொல்லி, என் ஆண்டவர் இயேசுவில் நங்கூரம் என்று சொல்லி. பிரைஸ் தி லார்ட். ஈசாக்கை பலியாக பணிவிட்டாரே.
மறிக்கிறார்களோ அவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள், மறியாமல் என்றென்றைக்கும் அவர்கள் பிழைப்பார்கள் என்று சொல்லி தேவன் இந்த மார்த்தாளுக்கு ஒரு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். ஆனால் அவளுக்கு முன்பதாகவே இந்த உயிர்த்தெழுதலை குறித்து அவள் அறிந்திருக்கிறார். ஆனாலும் சகோதரன் மரித்த ஒரு கவலை, வேதனை. அந்த இடத்துல பாருங்க, 37வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். 11:37. அவர்களில் சிலர் குருடனுடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். ஆமா, குருடனுடைய கண்களை திறக்கிறார், சப்பானிய நடக்க பண்றாரு. இப்படி எல்லாம் செய்கிற கர்த்தர் ஏன் மரித்த இவனை உயிரோடு எழுப்ப கூடாதா? அங்க இருக்கிற யூதர்கள் எல்லாம் வந்து கேட்கிறாங்க. ஆண்டவருக்கு தெரியும், என்ன செய்தாலும் பரிகசிக்கிற ஜனங்கள் பரிகசிப்பார்கள். பாருங்க, எவ்வேறுடைய பிள்ளை இறந்து போகும்போது எவ்வேறு ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்காரு. ஏன் போதகரை துன்பப்படுத்துற, வருத்தப்படுத்துறேன்னு சொல்லி கேட்டாங்க. நீ இவ்வளவு நேரம் நின்னதுக்கு ஒரு பிரயோஜனம் இருந்திருக்கணுமே, ஏன் போதகரை வருத்தப்படுத்துற? இன்னைக்கு எத்தனையோ பேர் மனமடி வாக்குவார்கள். போய் ஆலயத்துல போய் சாமி கும்பிடுறியே, ஆலயத்துல போய் தேவனை துதிக்கிறியே, ஜெபிக்கிறியே, என்ன பிரயோஜனம்? கைவிட்டு எல்லாம் போச்சு, எல்லாம் முடிஞ்சது. லாசரு மடித்துட்டாங்க. பாருங்க, விசுவாசம் வைத்திருக்கிற மார்த்தாள் மரியாள் சோர்ந்தவர்கள் அழுகிறார்கள். 35வது வசனத்துல பாத்தீங்கன்னா இயேசு கண்ணீர் விட்டாருன்னு தான் இருக்கு. ஆவியில நிறைந்து இப்படி ஒரு அறியாமல் இருக்கிற ஜனங்களை கண்டு இயேசுவும் கண்ணீர் விட்டு அந்த இடத்துல அழுதார். ஆனாலும் அந்த இடத்துல பாருங்க, 39வது வசனம். ஆனா அதுக்கு முன்பதாய் சாக அனுமதித்ததும் தேவன் தான், வியாதியையும் அனுமதித்து எல்லாத்துக்கும் மேல சாவையும் அனுமதித்தது தேவன் தான். காரணம், எப்படியாவது தேவன் மகிமைப்படணும், எப்படியாவது இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கணும்னு சொல்லி அந்த மரணத்தையும் அனுமதித்தார். அவங்க கேட்கிறாங்க, இவர் உயிர்த்தெழ பண்ண முடியாதா? இது அற்புதம் செய்யறார், அதிசயம் செய்யறார். ஆனால் ஆண்டவருக்கு நேரம் காலம் வரணும். 2 நாட்கள் 3 நாட்கள் அங்கேயே அவர் இருந்த இடத்திலேயே தங்கிவிட்டார். அப்பதான் வராங்க. ஆண்டவர் வந்து 39வது வசனத்துல மார்த்தாள் சொல்லுகிறார் ஆண்டவரிடத்துல, எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றார். இப்பொழுது நாருமே, ஒருவேளை கல்ல திறந்த பிரேத உள்ள 4 நாள் ஆச்சு வச்சு நாருமே. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. நாரினால் 3 காரியம், வியாதி, அடுத்தது மரணம். மரணத்தினால் அடக்கம் பண்ணப்பட்ட லாசருடைய அந்த உடல், அந்த சரீரம் நாறுகிற நிலையில இருக்கிற, அப்போ ஒரு லிமிட்டுக்கு மேல அது போய் நாறுகிற நிலை. எப்பேற்பட்ட நிலையில இருந்தாலும் என் தேவன் அவர் உயிர்த்தெழ பண்ணுகிற தெய்வம், எல்லாரும் உயிரோடு எழுப்புகிற தெய்வம், அற்புதம் செய்கிற தெய்வம், அதிசயத்தை செய்கிற தெய்வம். அவர் தன் மகிமைப்படுவதற்காகவே இத்தனை 3 காரியத்தை அவர் அனுமதித்திருக்கிறார் என்று சொன்னால் அவங்களுக்கு அது விளங்காது. அந்த சரித்திரத்தை எல்லாம் தேவன் எழுதி வைத்து அதை படிக்கிற நமக்கு இன்றைக்கு விளங்கும். நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த உச்ச நிலைக்கு கர்த்தர் சில காரியங்களை அனுமதித்தாலும் நன்மைக்கே நன்மைக்கே நன்மைக்கே. ஹalleluya. அந்த இடத்துல தான் அவர் பலப்படுத்துகிறார். 40வது வசனத்துல இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹalleluya, ஹalleluya. அவன் 4 நாளும் பரவாயில்ல, 4 நாளானாலும் பரவாயில்ல. நான் கேட்ட ஒரு சத்தியம், நான் அறிந்து கொண்ட ஒரு சத்தியம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து 2 நாள் வந்திருந்தா ஒருவேளை அந்த இடத்துல வியாதி சுகப்படுத்தி சிம்பிளா முடிச்சிருக்கலாம். அல்லது 3ஆம் நாளாகிய இஸ்ரவேலருக்குள்ள ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை தெரியுமா? மரித்தவருடைய சரீரத்தை அவங்க அடக்கம் பண்ணினதிலிருந்து 3 நாட்கள் அவர்களுடைய ஆவி அந்த பகுதியை சுற்றிதான் வரும். 4வது நாள் தான் அது பரலோகமோ அல்லது பாதாளமோ என்று சொல்லி அவங்க கணித்து வைத்திருக்காங்க. அவருடைய ஐதீக, அவருடைய நம்பிக்கை அப்படி ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்க. அந்த 3 நாட்கள் ஒருவேளை இயேசு கிறிஸ்து
அந்த கிராமத்துக்கு போயிருந்தா அந்த 3 நாட்களை சுற்றி கொண்டிருக்கிற ஆவியை பிடிச்சு லாசருக்குள்ள அனுப்பி அதுக்கப்புறம் இவன் உயிர்த்தலை பண்ணிட்டாருன்னு சொல்லி இந்த ஐதீகத்துக்கு உட்பட்டுதான் இவர் செஞ்சிருக்காருன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை சொல்லிடுவாங்கன்னு சொல்லிதான் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? 3 நாள் ஐதீகத்துக்கு மிஞ்சின 4வது நாள் அந்த இடத்திற்கு வந்து அவங்க ஐதீகத்தை, அவங்க நம்பிக்கையை தவிடுபொடி ஆக்கும்படி அதையெல்லாம் முற்றிலும் அழித்து ஆண்டவர் யார் என்று காட்டும்படிக்கு 4வது நாள் கர்த்தர் வந்தார். சொல்லுங்க அல்லேலூயா. என்றைக்குமே பாரம்பரியங்களை உடைக்கிற கர்த்தர், எல்லா சம்பிரதாயங்களை உடைக்கிற கர்த்தர், அப்படி உடைத்துதான் மகிமைப்படுவார் என்று சொன்னால் அதுவும் காலதாமதமானால் அது நன்மைக்கு தான். சொல்லுங்க அல்லேலூயா. அதுல சில காரணங்கள் உண்டுங்க. அவங்க நம்பிக்கையெல்லாம் முற்றிலும் அழிக்கும்படி 4வது நாள் வந்தாங்க. ஆனால் 4வது நாள் இவங்களுக்கு நாருங்கிறது தெரியும். முதல் நாளே நாரும், அடக்கம் பண்ணின முதல் நாளே, அல்லது வீட்டுல அந்த பணத்தை, அந்த பாடியை நம்ம வச்சிருந்தாவே இந்த நாற்றம் பிடிக்கும். 4 நாள் கழித்து நாருங்க, நாரட்டும். நாரினாலும் அவர் உயிர் தலை பண்ணுகிற கர்த்தர். சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நீ விசுவாசி, தேவ மகிமை காண்ப. நீ நம்புமா? நான் இங்க இருக்கிற என்ன நம்பு, இந்த ரட்சகரை நம்பு, அற்புத தெய்வத்தை நீ நம்பு, உயிர்த்தலை பண்ணுகிற அதிசயத்தை செய்கிற என்ன நம்பு. இந்த அதிசய தெய்வம் உனக்கு முன்பதாய் வந்திருக்கிற நீ நம்பு. நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய். அந்த இடத்துல உடனே கல்லை புரட்டி போடுங்கள் என்று சொல்லி, லாசருவே நீ வெளியில வான்னு சொன்ன உடனே லாசர் என்ன செய்தார் என்று சொன்னால் வந்தான். எப்படி வந்தாங்க? கட்டப்பட்ட கட்டுகளோடு, என சீலையை சுற்றி அவர்கள் உள்ள வைத்திருப்பார்கள். அந்த கட்டுகளோடு உயிர் தெழுந்து வந்து அந்த இடத்திலே அவன் தோற்றம் அளித்தான். அல்லேலூயா. லாசருவே நீங்களும் நானும் ஒருவேளை செத்த அடுத்த நிமிஷம் பாடி வந்துருச்சா, பிணம் வந்துருச்சா, அதை கொண்டு போய் அடக்கம் பண்றாங்களா? ஆனா என் தேவனை விசுவாசிக்கிற யாவருக்கு ஆண்டவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியம், ஆமா, அவர் பேரை சொல்லி கூப்பிடுகிற கர்த்தர். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. ஒருவேளை மறைச்சு அடக்கம் பண்ணி எலும்புகள் மட்டும் மிஞ்சி அவருக்கு பிரியமான வாழ்க்கையில ஞானஸ்தானம் பெற்று ரட்சிப்பு பெற்று அபிஷேகத்தை பெற்று, கவனமா கவனிங்க, அபிஷேகத்தை பெற்று மறைச்சு கூட அடக்கம் பண்ணி இருக்கலாம். ஆனா அங்கிருந்து கூப்பிடுவார், என் பிரியமே, என் ரூபவதி, என் மனவாளியே, என் உத்தமியே, என் சகோதரியே, லீபனோனிலிருந்து எழுந்து வா. அப்ப எலும்புகளை கூப்பிடும் போது, ஏ எலும்பே நீ எழுந்து வா, இல்லைங்க, அவருக்கு பிரியமாய் நடந்து மரித்த எந்த தேவ ஜனமா இருந்தாலும் அவருடைய பிள்ளைகளை பிரியானதான் கூப்பிடுவார், மனவாளின்னு தான் கூப்பிடுவார். அந்த சத்தம் அவங்க காதுகளில். என்ன ஒரு அழகான பாடலை சொல்லிட்டே போலாமா? சொல்லிட்டே போனா போயிட்டே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் பாருங்க, பிரியமேனு கூப்பிட்டார். அந்த எலும்புகள் உயிரடைந்த ஒரு சேனைகளாய் உருவாய், சேனையாய் மாறி எழுந்தவர் சத்தத்தை கேட்டு போக என்று சொல்லி பார்க்கிறோம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord.
இயேசுவே அப்பேசரே சாரோனின் ரோஜாவும் நீரே புஷ்பமுமா மதினாயிரங்களில் சிறந்தோ மதினாயிரங்களில் சிறந்தோ மதினாயிரங்களில் சிறந்தோ மதினாயிரங்களில் சிறந்தோ. ஏன்னா விசுவாசிக்கிறவர்கள் மேல கர்த்தர் அவ்வளவு பிரியமா இருக்கிறார். அவன் விசுவாசித்து மரித்தாலும் பிழைப்பான். மரியாமல் இன்னும் பாருங்க, லாசரு அப்படித்தான் அந்த இடத்துல தேவநாம மகிமைக்காகவே அந்த ஊருக்குள்ள போகிறார். கல்ல தள்ளறார். அதுக்கப்புறம் லாசருவை வெளியில வான்னு கூப்பிட்டு அவன் கட்டுகளில் அவிழ்த்து விடுகள் என்று சொல்லி அவன் உயிரோடு, ஏன்னா யூதர்கள் எல்லாம் பார்க்கறாங்க. யூதர்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் என்ன நடக்குதுன்னா அந்த இடத்துல அவன் மறைச்சு அடக்கம் பண்ணப்படுறான். 4 நாட்கள் ஆகுது. ஆண்டவர் வரார். காலதாமதமா வந்து அவங்க ஐதீகத்தை எல்லாம் பொய்யாக்கி அதற்கப்புறம் கர்த்தர் தன்னுடைய மகிமை வெளிப்படுத்தி அவனை உயிரோடு எழுப்பி இந்த இடத்துல என்ன நடக்கிறது என்று சொன்னால் அந்த யோவான் 11வது அதிகாரம் 45 பார்த்தீங்கன்னா, அப்பொழுது மரியாள் இடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். போதுங்க. இந்த இடத்துல மரியாள் இடத்துல வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்கள் இயேசுவை தச்சன் என்றும் தச்சனுடைய மகன் என்றும் சாதாரண மாம்சத்தில் பிறந்தவன் தான் என்றும், ஆனால் தேவகுமாரன் என்று இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சகல அதிகாரமுடைய இரட்சகர், நம் பாவங்களுக்காக அவரே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து நம்மை மீட்டுக் கொள்ளுகிறவர், அவர் மறுபடியும் உயிர்த்தெழுந்து மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து அவர் பரலோகத்திற்கு சென்று திரும்பி வருகிறவர் என்று அவரை யூதர்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று. இன்னும் சொல்ல போகிறேன், உங்களுடைய உறவுகள், இனஜன பந்துக்கள், உங்க வீதி ஜனங்கள், இந்த உலக ஜனங்கள் எல்லாரும் கண்டுகொள்ளும்படி ஒருவேளை பலவீன வியாதிகளை கர்த்தர் அனுமதித்திருந்தால் இன்றைக்கு கர்த்தர் அந்த வியாதிகளை எல்லாம் உங்க குடும்பத்தை விட்டு விலக்கி அவர் மகிமைப்பட போகிறார். கர்த்தரே தெய்வம் என்று, கர்த்தரே இரட்சகர் என்று அவர் வெளிப்பட போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவது எதற்கு தெரியுமா? மகிமைப்படுவது சரி, அவர் இந்த அற்புதங்களை செய்வது எதற்கு தெரியுமா? அவர் மகிமைப்படுவதற்காக. அந்த மகிமைப்படுத்தும் போது அல்லது மகிமைப்படும் போது அநேக ஆண்டவரை விசுவாசிக்கவே இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. அதுபோலதான் பிறவி குருடனையும் அப்படிதான். யோவான் 9:2 அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் சொல்லுவதை, அந்த வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். யோவான் 9:2. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இவன் செய்த பாவமா அல்லது பெற்றவர்கள் செய்த பாவமா பிறவிலேயே குருடனா வருவதற்கு? ஆண்டவர் சொன்னார் 3வது வசனத்துல, இயேசு பிரதியுத்தரமாக, இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு கர்த்தரே குருடனாக இவனை பிறக்க வைத்தார் முன்குறித்தபடி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் என் வாழ்க்கையில் இப்படி? இவங்க அப்பா அம்மா ஏதாவது சாபம் ஏதாவது செஞ்சுட்டாங்க, சாபம் உண்டாக்குனாங்களா, பாவம் பண்ணாங்களா? இல்ல இல்ல. தேவனுடைய கிரியைகள் வெளியரங்கமாய் வெளிப்படும்படி கர்த்தருனை தெரிந்து கொண்டிருக்கிறாரே ஒழிய உலகத்தின் எல்லா ஆசபாசங்களை உலகத்தை அனுபவித்து மடிந்து போவதற்கல்ல. தேவ கிரியைகள் உன்மூலமாய் வெளியரங்கமாய் வெளிப்பட கர்த்தர் அப்படி சில காரியங்களை வாழ்க்கையில கஷ்டமாய் வேதனையாய் அவர் அனுமதிக்கிறாரா? தயவு செய்து இந்த சத்தியத்தில் பலப்பட்டுக் கொள்ளுங்க. எல்லாரும் போல புலம்பாதீங்க. எனக்கு மட்டும் ஏன் குருடு, எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம், எனக்கு மட்டும் ஏன் உன்னை இல்லையா, உன்னை கஷ்டமா, உன்னை வேதனையா? தேவ கிரியைகள் வெளிப்படுவதற்காக தான் கர்த்தர் அந்த குருடனுக்கு தான் கர்த்தர் சொன்னார். அவனை பார்த்து மண்ணுல எச்சிலை உமிழ்ந்து அதை சேருண்டாக்கி அந்த கண்ணிலை பூசிக்கொண்டு சீலுவான் குளத்துல போய் அவனை கழுவு. அவன் அப்படியே செய்தான். அவன் கண்கள் திறக்கப்பட்டு ஆச்சரியமாய் பார்த்து
தேவனை மகிமைப்படுத்தினான், தேவனும் மகிமைப்பட்டார். யூதர்கள் மிரட்டினார்கள், அவன் மனுஷன் தானே என்று சொல்லி. ஆனா நீ விசுவாசிக்கிறாயா? ஆமா ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் என்று அவனை அந்த இடத்துல அந்த வார்த்தை கேட்டு விசுவாச அறிக்கை வாங்கி கொண்டு அவர் அடுத்த ஊருக்கு கடந்து போனார். தேவஜனமே, இந்த மாதம் மகிமைப்படுகிற காரியங்களை உங்களுக்கு ஏதாவது கஷ்டமோ குறையோ கஷ்டம் வேதனையோ இருந்தால் கர்த்தர் மகிமைப்படுவதற்காக, அப்படி கிரியை வெளிப்படுத்துவதற்காக தான் என்று இந்த 3வது குறிப்பின் மூலம் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். 4வதாக யோவான் 14வது அதிகாரம், யோவான் 14, 13, 14 வாசிக்க கேட்கலாம். சுருக்கமாக நான் சொல்லி நாம் ஜெபிக்கலாம். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ, குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ அதை நான் செய்வேன். அல்லேலூயா. கொஞ்சம் அப்படியே நினைவுபடுத்தலாமா? கொஞ்சம் நினைவுபடுத்தலாமா? முதல் எது நிமித்தம் மகிமைப்படுவேன்? பார்வோனாலும் அவன் ரதம், அவன் சேனை, ராணுவம், இதால மகிமைப்படுவேன் என்று சொன்னார். முதல் குறிப்பு. 2வது குறிப்பு, உங்க குறைவுகள் நிமித்தம் நான் மகிமைப்படுவேன். 3வது குறிப்பு, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கேட்டோம், வியாதியோ பலவீனமோ அல்லது மரண காரியங்களோ இது நிமித்தம் நான் உங்களில் என்ன செய்வேன்? மகிமைப்படுவேன். அப்படின்னு உங்களை நட்டாத்துல விட்டுறதுல அற்புதங்களை செய்து கர்த்தர் என்ன செய்வேன்? மகிமைப்படுவேன் என்று சொன்னார். 4வது, உன்னுடைய ஜெபங்களில் நான் மகிமைப்படுவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் கேட்கறீங்க செய்தி? உன் ஜெபங்களில் அப்படின்னா இதுவரைக்கும் நீ எப்படி ஜெபித்தையோ தெரியாது. ஆனா இந்த மாதம் முதற்கொண்டு நீ ஜெபிக்கிற ஜெபங்களில் நான் மகிமைப்படுவேன். அல்லேலூயா. ஆமா, நீ ஜெபிக்கிற ஜெபங்களில் நான் மகிமைப்படுவேன். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ, குமாரனில் பிதா. அப்ப கிறிஸ்துவின் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் சொல்றாரு. அவர் பாடுபட்டு மரிப்பதற்கு முன்பதாக சொல்றாரு, என் நாமத்தினால், இயேசு என்கிற அந்த நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்பீர்களோ பிதா குமாரனில் மகிமைப்படும்படியாய் அதை செய்வேன் என்று சொல்லி. அப்போ கேட்பதெல்லாம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே நீர் இந்த காரியத்தை செய்தருளும், அப்படி இல்லை. நல்ல ஜெபிக்கணும். எங்கள் அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, அன்பு இரட்சகர் உங்க சொந்த குமாரன் நேசகுமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் உங்களிடத்தில் நாங்க வந்து நின்று ஜெபிக்கிறோம். சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வழியாக பிதாவினிடத்தில் பேசுவதும், பிதாவாகிய தேவன் குமாரனுடைய விசேஷித்த ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து நம்மை பரலோகத்துக்கும் பூலோகத்திற்கும் ஒரு இடையிலே சமாதான காரணராய் நின்ன அவர் நிமித்தமாய் ஒரு பதிலை கொடுத்து அந்த குமாரனில் பிதா மகிமைப்படுவாராம். அப்ப பிதாவுக்கு நமக்கு இருந்த தொடர்பு ஏவாள் ஆதாம் நிமித்தமாய் அது என்ன செய்தது? கெட்டுவிட்டது. ஒரு பிரிவு, ஒரு பெரிய பகை. அது இயேசு கிறிஸ்து சிலுவையில அது பாருங்க மத்தியத்துல அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. பூலோகத்தாருக்கும் பரலோகத்தாருக்கும் மத்தியத்துல தடுப்பு சுவராகிய பிரிவினையை சிலுவையில அவர் என்ன செய்தார்? கொன்று அவர் சமாதானக்காரராகி பரலோகத்தில் இருக்கிற தேவனை நாம் தரிசிக்கும்படி அவருடைய கிருபை பெற்றுக் கொள்ளும்படி ஆண்டவர் இயேசு வந்து நம்ம என்ன செய்தார்? அவரோடு சேர்த்து கொண்டார். அப்ப அந்த கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் பிதாவினிடத்தில் எதை கேட்டாலும் குமாரனாகிய கிறிஸ்துவில் பிதாவாகிய தேவன் மகிமைப்படும்படி. அல்லேலூயா. அதனாலதான் அது யோவான் 15வது அதிகாரம் 16வது வசனத்துல பாத்தீங்கன்னா 15-16 என்னன்னு இருக்கு? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொள்ளத்தக்க விதமாய். அப்படிதான் இருக்கிறது பாருங்க. அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன். அதான் சொல்றாரு. நீங்க என்ன தெரிஞ்சு கொள்ளல. ஹலோ, கேக்குறீங்களா? நீங்க என்ன தெரிஞ்சு கொள்ளல, நான் தான் உங்களை என்ன செய்வேன்? தெரிந்து கொண்டேன். அதனால நடுத்தருவில் நிறுத்த மாட்டார்.
நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் அதை கொடுக்கத்தக்கதான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, என் நாமத்தினாலே, இயேசுவா உங்க நாமத்தினால நான் வந்து நிற்கிறேன். பிதாவாகிய கனத்துக்குரிய பயபக்திக்குரிய தெய்வத்தினிடத்துல இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்து நிமித்தம் போய் சேருங்க. செடிக்கிற எல்லா காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். சொல்லுங்க ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் அவர் எரிச்சல் உள்ளவர், அவர் கோபம் உள்ளவர், அவர் கிருபை உள்ளவர். அண்ட சராசரங்களை உண்டாக்கின நல்ல சர்வவல்ல தெய்வம். அவருக்கு முன்பதாய் மனிதர்களாய் இருக்கிறேன். மனுஷனை நினைக்கவும் மனுஷகுமாரனை விசுவாசிக்கவும் அவன் ஏமாத்துறான். ஒன்றுமில்லை. ஆனா கிறிஸ்துவின் நிமித்தமாய் அவருடைய நாமத்து நிமித்தம் தேவனிடத்தில் போய் நின்று செபிக்கணும். என்ன அதிகாரம், என்ன உரிமை? தேவனே, இயேசுவே, உங்களை நான் தெரிந்து கொள்ளல, நீங்க தான் என்ன செய்வீங்க, தெரிந்து கொண்டீங்க. நீங்க தெரிந்து கொண்டதுனால உங்க நாமத்து நிமித்தம் நான் கேட்கறதெல்லாம் எனக்கு கொடுங்க. அப்படி உரிமையா கேட்கலாம். சொல்லுங்க ஹல்லேலூயா. அதனால தாங்க நான் வேகமா சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா 43ல சொல்லப்பட்டிருக்கிறது, நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்திற்கு. சொல்லுங்க ஹல்லேலூயா. தாகத்திற்கு வனாந்தரத்துல வழிகளையும் அவாந்தர வழியில ஆறுகளையும் உண்டாக்குவேன். சொல்லுங்க சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு டம்ளர் தண்ணி தாகம், அதுதான் கேட்கிறோம். மீறி போனா தண்ணி டம்ளர்ல தண்ணி கொடுத்தா குடிச்சிட்டு முடிஞ்சு போயிடும். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை, அப்படி இல்லை. இங்க பாருங்க, கவனமா கேளுங்க. அவன் என்ன செய்வது தெரியுமா? நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்திற்கு வனாந்தரத்திலேயே தண்ணீர்கள் அவாந்தர வழியில் ஆறுகளை உண்டாக்குவேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. தேவன் செய்ய மாட்டாரா? சொல்லுங்க. ஹலோ, இங்க கவனமா கேளுங்க. என்ன பார்த்தா தான் புரியும், நீங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமா. சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் உங்களை தெரிந்து கொண்டேன் தான் சொல்லி இருக்கிறார். chosen people அப்படின்னா தேவனால நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். அவர் விசேஷத்தை நம்ம சொல்லுகிறார். என் ஜனத்தின் தாகம். தாகம் என்னங்க? தாகம் என்னங்க? ஒரு விருப்பம், ஒரு வாஞ்சை, ஒரு ஜெபம், ஒரு விண்ணப்பம், ஆண்டவரிடத்தில் வைக்கிற வேண்டுதல் எல்லாம் தான் தாகம். இந்த வேண்டுதலுக்கு கவனமா கேளுங்க. வனாந்தரமே ஆனாலும் ஸ்தோத்திரம், வனாந்தரமே ஆனாலும் அவாந்தர வெளியே ஆனாலும் நான் தண்ணீர்களையும் ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆனா ஆண்டவரே, ஒரு நொந்து கொள்ளுகிற காரியம். இப்ப வாசிங்க ஏசாயா 43 21 22 வாசிங்களேன். 41 43ல 21 22 இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். இப்பதான் எல்லாரும் கேட்கணும். யாக்கோபு, இஸ்ரவேலாய் உட்கார்ந்துக்கிற தேவஜனமே, இந்த செல்போனை பார்த்துட்டு உட்கார்ந்துக்கிற தேவஜனமே, இப்ப வாசிக்கிறது கேளுங்க. யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. இஸ்ரவேலே, என்னை குறிச்சு நீ மனம் சலிச்சிட்ட. என் நாமத்தினால எதை கேட்டாலும் கொடுப்பேன். நான் தெரிந்து கொண்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவங்க தாகத்துக்கு முடியாததையும் முடிய பண்ணுவேன். ஆனா நீதான் என்ன நோக்கி என்ன செய்யறதில்ல, கூப்பிடுறதில்ல. நீ மனசலிச்சு போய் விட்டுட்ட, மனசலிச்சு விட்டுட்டயா. அம்மா, இந்த மாதம் நீ ஜெபிப்பாயானால் உன்னுடைய ஜெபத்தில் நான் மகிமைப்படுவேன். உனக்கு பதில கொடுத்து நான் மகிமைப்படுவேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. நீ கூப்பிடுறது இல்ல, நீ மனசலிச்சு கேட்கறது இல்ல, நீ கூப்பிட்டு பார், அப்பொழுது நான் இருக்கிறேன் என்று சொல்லுவேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், நான் இருக்கிறேன் என்று உனக்கு மறு உத்தரவு சொல்லுவேன். சொல்லுங்க சொல்லுங்க ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு இன்னொரு கூடுதலான வாக்குத்தத்தத்தை நான் சொல்லிட்டான். லூக்கா 18:7 இப்ப வாசிக்க கேளுங்க. அழகான ஒரு வசனம் உங்களுக்கு நல்ல தலையில உணரும்படி நான் சொல்லுகிறேன். 18:7 அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுடைய விஷயத்துல எப்படிப்பட்ட தெய்வமா இருக்கிறார். கொஞ்சம் கேளுங்க. லூக்கா 18:7 அந்தப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்கள் ஆகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதான் சொல்றாங்க. என்ன நோக்கி கூப்பிடு, என்ன நோக்கி கூப்பிடு, நீ என்ன நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். நீ ஜெபிக்கிற ஜெபம்
விசுவாசம் உள்ள ஜெபமா? கர்த்தர் என்ன தெரிஞ்சு கொண்டிருக்கும் போது நான் யாருகிட்ட போய் கேட்பேன்? என் ஆண்டவர்கிட்ட தான் கேட்பேன். ஆண்டவர்கிட்ட நீங்க போய் கேளுங்கம்மா, கேளுங்கய்யா. விசுவாசத்தோடு தொஞ்சு போய் ஆண்டவரே இதை செய்யுங்க. இல்ல இல்ல இல்ல, என்னை அழைச்சது நீங்க தெரிஞ்சு கொண்டீங்க, என்னை நடுத்தருவில் நிறுத்த மாட்டீங்க, அதனால நீங்க தான் எனக்கு செய்யணும். மனசலிக்காம தேவனை நோக்கி கூப்பிடுங்க. அப்படிதான் அந்த விதவை தாய் லூக்கா 18 அநீதியுள்ள நியாயாதிபதியிடத்துல போய் எனக்கு நியாயம் வேணும்னு கேட்டு, அவன் மனுஷனையே மதிக்காதவன், அவன் ஒரு அநீதிமான். அவன் அந்த விதவத்தாய துரத்தி விடுறான். ஆனாலும் தொடர்ச்சியா அந்த மனுஷனுடைய வீட்டுக்கு போகிறதும் வர்றதுமா இருக்கும் போதுதான் அவனே சலிச்சு போய் என்ன செய்ய, ஐயோ இந்த விதவிக்கு நான் என்ன செய்யணும், அவளுக்கு நியாயம் செய்தாக வேண்டும் என்று மனதில் நினைத்ததை கர்த்தர் ஓமையாய் சொல்லுகிறார். அநீதியுள்ள நியாயாதிபதி செய்வதையே சிந்தித்து பாருங்கள். அப்படி அவன் செய்யும் போது அந்தபடியே இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில், அப்ப என்னால தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்துல இரவும் பகல் என்ன நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விஷயத்துல நான் நியாயம் செய்யாமல் நீடிய பொறுமையா இருப்பானா? இல்ல இல்ல, அவர்களுக்கு சீக்கிரத்தில் நியாயம் செய்வேன், சீக்கிரத்தில் நியாயம் செய்வேன், அவர்களுக்கு சீக்கிரத்தில் நியாயம் செய்வேன். இது கர்த்தருடைய வாக்கு. நீ சலிச்சு போய் உட்கார்ந்த தேவன் செய்ய மாட்டார். சலிக்காம அந்த விதவையை போல தேவனை எந்த அளவுக்கு சிங்காசனத்தை உலுக்கி நீங்க செபித்துக் கொண்டே இருங்க. இன்னைக்கு செய்யறாரா, நாளைக்கு செய்யறாரா, செய்யலையா, ஆனாலும் தொடர்ச்சியா தேவனிடத்தில் அவருடைய நாமத்தினம் கேட்கும் போது அவர் குமாரனில் பிதாவாகி தேவன் மகிமைப்படும்படி குமாரன் நமக்காய் சிந்தின ரத்தத்தை எல்லாம் நினைவு கூர்ந்து உங்களுக்கான பதிலை கொடுத்து என் தேவன் அவர் மகிமைப்படுவார். நான் ஜெபிச்ச கர்த்தர் செஞ்சார்னு சொல்லி கர்த்தருக்கு நீ மகிமை சேர்ப்பாய், கர்த்தர் மூலம் மகிமைப்படுவார். அல்லேலூயா. நம்முடைய ஜெப வாழ்க்கை இப்படி இருக்கிறது. இனிமேல் அப்படிப்பட்டதான ஒரு காரியத்துல ஆண்டவரே என்ன தெரிஞ்சு கொண்டீங்க, நான் இரவும் பகல் நான் ஜெபிப்பேன், நீங்க நீடிய பொறுமையா இருக்கிறீங்களா, இருங்க. ஆனா இந்த மாதம் நான் சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன், இரவும் பகலும் கூப்பிடுகிறாகிய தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுடைய விஷயத்திலே நீடிய பொறுமையாக இருந்த தேவன் பொறுமையை முடித்துக் கொண்டார். அவர் மகிமைப்படுகிற நேரமாய் எழுந்து உங்களுக்கு சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். தேவன் அது நிமித்தம் மகிமைப்படுவார். கடைசியாய் மத்தேயு 5:16 நான் சொல்லி நான் முடிக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து இந்த வார்த்தை நிமித்தம் இடைபடுவாராக. மத்தேயு 5:16 வாசிங்களே. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். இந்த 4 முந்தின 4 குறிப்பு பார்த்தீங்கன்னா உங்க நிமித்தம் மகிமைப்படுவேன்னு சொன்னாரு. ஆனா மகிமைப்படும்படி நற்கிரியைகளை செய்கிற பிள்ளைகளாய் மாறுங்க. பார்வோன், எகிப்து சேனை, 2வது குறைவுகள், 3வது வியாதி, 4வது ஜெபத்துல மகிமைப்படுவேன், கடைசியில எதிர்பார்க்கிற காரியம் உங்க நற்கிரியைகள். நல்ல கிரியைகளை செய்யுங்க. யோப்பா பட்டணத்தில் எதிர்கால் என்கிற சீசி அவள் நற்கிரியைகளை செய்கிறவளாய் தான தர்ம செய்கிறவளாய் இருந்த போதும் பலவீனத்து நிமித்தம் மரித்தாள். பேதுரு போய் மேலறையில் இருந்த அந்த சீசியை ஆண்டவரிடத்தில் செபித்து உயிரோடு எழுப்பினான். அவள் உயிரோடு எழுப்ப பண்ணுவதற்கு ஒரே முகாந்தரம், அவள் நற்கிரியைகளை செய்கிறவளாய் மாறினாள். நற்கிரியைகளை செய்கிறேன், நன்மைகளை செய்கிறேன், நல்லதை சிந்திக்கிறேன், நல்லதை யோசிக்கிறேன், நல்லதை நடத்துகிறேன், நல்லதே உங்களிடத்துல பிறந்து வரும்படியாய் ஆண்டவர் சொல்றார். நீ நற்கிரியை செய்கிறவனாய் இருந்தால் அதுதான் உலகத்துக்கு நீ வெளிச்சமாய் இருக்கிறாய் என்ற அர்த்தம். ஆண்டவர் அதுக்கு முந்தின வசனத்துல நீ உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கீங்கன்னு சொல்லி அழகா சொன்னாரு இல்லையா? அப்படின்னா எப்படி வெளிச்சம்? நீ நல்லதை செய்யும் போது கிறிஸ்துவை நீ உனக்குள்ள இருந்து வெளிப்படுத்துகிறாய், என் தேவனை நீ வெளிப்படுத்துகிறாய். நல்லதையே பேசும்போது, நீ பேசும்போது அநேகருடைய காயம் ஆறணும். நீங்க பேசும்போது அவங்களுக்கு ஒரு சமாதான மனதில் கிடைக்கணும். நீங்க பேசும்போது அவங்களுக்கு மற்றவர்களுக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாகணும். நீங்க செய்கிற நன்மையினால ஆண்டவரை அவர்கள் அறிந்து கொள்ளணும். நற்கிரியைகள் அதுதான் ஒரு வெளிச்சம். ஆண்டவர் இயேசு என்கிற ஒரு விசேஷித்த தெய்வத்தை நீங்கள் அடையாளம் காட்டுகிறீர்கள். ஒருவேளை நீங்க தீமைகளை செய்யறது, உங்க முகத்துல கடுகு தூக்கி போட்டா பொரியணும் இல்லைங்களா?
அப்படி ஒரு கோபம், அப்படி ஒரு விசேஷித்த துர்க்குணம், என்னென்னலாம் சொல்லணுமோ அத்தனையும் நீங்க செய்கிறவர்களா இருந்தா, இன்னாருடைய தெய்வம் அதுவும் இப்படிதான் இருக்கும் போல, அதனாலதான் இவனும் இப்படி இருக்கா எவ்வளவு இப்படி இருக்கான்னு சொல்லவா? தேவனுக்கு ஒரு தூசரத்தை உண்டாக்குவா? துர்க்கிரிகளை செஞ்சுட்டு இருக்கிறீங்க இல்ல. ஆண்டவருக்கு நல்ல பேர் உண்டாக்கணும்னா நீங்க நற்கிரிகள் செய்யணும். அதனாலதான் ஆண்டவர் இயேசு அந்த மலைப்பிரசங்கத்தில் சொல்லிட்டு வரும்போது 16வது வசனத்தில் சொல்றாரு, இவ்விதமாய் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை எல்லா ஜனங்களும் மகிமைப்படுத்தும்படி அந்த ஜனங்களுக்கு முன்பதாய் உன்னுடைய வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது. அல்லேலூயா. உங்க நற்கிரிகள் நிமித்தம் தேவன் மகிமைப்படணும். தேவஜனமே இல்ல, தேவஜனம் தான் என்றால் இஸ்ரவேலே அழைக்கிறார். இஸ்ரவேலே, நீ என் தாசன், உன்னில் நான் மகிமைப்படுவேன். எப்படிங்க மகிமைப்படுவாரு? பார்வோன் எதிராய் வருகிற எல்லா எதிரான கிரியைகள் இதன் நிமித்தமாக கர்த்தர் அலோவ் பண்ணிட்டார், அனுமதிச்சார். ஆனா இந்த மாதம் எல்லாத்தையும் முறிச்சு அவர் மகிமைப்பட போகிறார். இரண்டாவது, உங்க குறைவுகள் இருந்தால் குறைவுகளை நிறைவாக்கி மகிமைப்படுவார். மூன்றாவது, உங்களுக்கு வியாதி பலவீனமா, அதை மாற்றி கர்த்தர் மகிமைப்பட போகிறார். ஓ ஜெபிக்காத தேவஜனமே, இனி ஜெபிக்கும் போது உன் ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து கர்த்தர் மகிமைப்பட போகிறார். ஐந்தாவதாக, கர்த்தர் தான் நீங்க நற்கிரிகளை செய்கிற பிள்ளைகளா இருந்தால் உங்கள் நிமித்தம் அந்த தெய்வம் யார் என்று உலக ஜனங்கள் கண்டுகொள்ளும்படி உங்க நற்கிரிகள் என்கிற வெளிச்சத்து நிமித்தம் தேவன் மகிமைப்பட போகிறார். ஆண்டவரே, என்னில மகிமைப்பட இந்த 5 விதமான காரியங்கள் எங்க வாழ்க்கையில நீங்க அனுமதிச்சிருக்கீங்க. 4 காரியங்கள் அனுமதிச்சிருக்கீங்க. ஒண்ணு நீங்க ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கறீங்க, நற்கிரியை செய்கிற பிள்ளைகளாகி நான் மாறுவேன்ப்பா, நான் மாறுவேன், இஸ்ரவேலா மாறுவேன், என் நிமித்த தேவன் நீங்க மகிமைப்படுங்க. எல்லா கண்களை மூடி ஒப்பு கொடுத்து நீங்க செபிங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களுடைய எல்லா அந்த 4 குறிப்பின்படி குறைவோ பலவீனமோ பிசாசு பார்வனுடைய சேனை கூட்டமோ துரத்துதலோ எல்லாவற்றையும் மாற்றி நிறைவேற்றுவார். நீ செபி, கர்த்தர் மகிமைப்படுவார். நற்கிரியைகளை செய், இது நிமித்தம் பிதாவாகிய தேவன் மகிமைப்படுவாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லா கண்களையும் மூடி நாம் செபிக்கலாம், எல்லா கண்களையும் மூடி நாம் செபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஜீசஸ், ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேலுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். இஸ்ரவேலே, நீ என் தாசன், இஸ்ரவேலே உன்னில் நான் மகிமைப்படுவேன் என்று சொல்லி. இஸ்ரவேல் மேல் அவ்வளவு அன்புள்ள தெய்வம், இஸ்ரவேல் மேல் அவ்வளவு அன்புள்ள தெய்வம். அதனால இஸ்ரவேலாய் நீ மாறு. நிச்சயமாய் உன் வாழ்க்கையில எல்லா குறைவுகள் கஷ்டங்களை எல்லாம் மாற்றி அவர் மகிமைப்பட போகிறார். உனக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்க போறார், உன்னையும் மகிமைப்படுத்த போகிறார். உபாகம் 28 தான் ஆண்டவர் இஸ்ரவேலுக்குன்னு சொல்லி நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். உன்னை வாளாக்காமல் நான் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் நான் உன்னை மேலாக்குவேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அதனால் எல்லா கண்களும் மூடி, ஆண்டவரே, இந்த உலகத்தில் இஸ்ரவேலாக, ஆவிக்குரிய இஸ்ரவேலனாக என்னை மாற்றி இருக்கிற தெய்வம், இதனால் ஒரு விஷயம் என்னையும் நீ மகிமைப்படும்படி தெரிந்து கொண்டபடி எல்லா கஷ்டங்களையும் மாற்றி மகிமைப்படுங்க. கீழாக்காமல் என்னை மேலாக்கும், வாளாக்காமல் என்னை தலையாக்கும். Hallelujah.
ஜெயத்தை உண்டாக்குகிறவரே, எல்லா போராட்டங்களை ஓய பண்ணுகிறவரே, குறைவுகளை நிறைவாக்குகிறவரே, எங்களில பலவீனத்தில் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமைப்படுகிறவரே, செபத்துல மகிமைப்படுகிறவரே, நற்கிரிகள் நிமித்தம் நீருடைய நாமத்தை எங்கள் நிமித்தம் மகிமைப்படுத்துகிறவரே. ஆமென். இந்த வாக்குத்தத்தத்தின்படி எங்க வாழ்க்கையில மகிமைப்பட போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்ய போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். அதிசயங்களை செய்ய போற தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். மகிமை உண்டாகட்டும். பரலோகத்தின் நல்ல பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த ஆராதனை நாளில் இறுதி வேலைக்காய் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரை தேவன் உடைய பிரசன்னத்தில் எங்களை கர்த்தாவே நிறைத்து ஆண்டவரே, எங்கள் பாவ குற்றங்களை எல்லாம் மன்னித்து உமக்கும் எமக்கும் எங்களுக்கும் இருந்த எல்லா பிரிவினைகளை எல்லாம் மாற்றி உடைய பிரசன்னத்தை அனுபவிக்க ஆண்டவரே, உடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள வார்த்தைகளை நாங்கள் கேட்க உதவி செய்வீங்களே, எமக்கு ஸ்தோத்திரம். இந்த 2 கர்த்தாவே வாரங்களும் 1ஆம் தேதி காலையிலோ எங்களோடு இடைப்பட்டீங்க. இஸ்ரவேலே, நீ என் தாசன், உன்னை நான் மகிமைப்படுவேன் என்று சொல்லி எங்கள் சத்துருக்கள் நிமித்தமாய் மகிமைப்படுறீங்க ஆண்டவரே. எங்கள் குறைகள், எங்கள் வியாதி பலவீனங்கள், எங்கள் செபங்களிலும் நீர் மகிமைப்படுகிற தெய்வம். ஒருவேளை நீ நற்கிரியை செஞ்சா உன் நிமித்தம் நான் மகிமைப்படுவேன்னு சொல்லி நற்கிரியைகளையும் எதிர்பார்த்து உங்க நாமத்தை நீங்க இந்த மாதம் இல்ல, அன்றொரு மாதம் மட்டும் இல்ல, உங்க வருகை மட்டும் எங்களில் இஸ்ரவேலில் நீங்க மகிமைப்பட போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஐயா, இந்த சத்தியத்து நிமித்தம் எங்க பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தும். குறை வந்தா, போராட்டம் வந்தா, கஷ்டம் வந்தா, நான் ஜெபிச்சித்தனால் பதில் இல்ல, ஆமா எதுலயும் ஒரு அங்கீகாரம் இல்லை அப்படின்னு நினைச்சு தொஞ்சு விடாதபடி நீங்க மகிமைப்படுறதுக்காக இத்தனை காரியங்களை உங்க வாழ்க்கையில அனுமதித்தான். அன்றுவரே, பொறுமையா கர்த்தாவே சொத்தை நீங்க இருந்தா கூட, உங்க நாள் நேரம் வரட்டும்னு சொல்லி கர்த்தாவே காத்திருந்தா கூட, அன்றைய பிள்ளைகளை நீங்க இந்த சத்தியத்து நிமித்தம் பலப்படுத்தி அந்த தொய்வு, அந்த சோர்வு, அந்த கலக்கம், அந்த விசுவாச குறை, இது எல்லாவற்றிலிருந்து பிள்ளைகளை வெளியில கொண்டு வந்து நீங்க பலப்படுத்தி எத்தனை காலம் இருந்தாலும் சரி, அவர் நீடிய பொறுமையா இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் சபைக்கு, என் ஊழியத்துக்கு அவர் நியாயம் செய்வார், அவர் மகிமைப்படுவார் என்று நாங்க பலப்பட்டு வாழ கத்தின சத்தியம் எங்களுக்கு உதவியா இருக்கட்டுங்க. இதை கேட்ட அத்தனை பிள்ளைகளை ஆண்டவரே பலப்படுத்துங்க. நீங்க அந்த குடும்பங்கள் மூலம் மகிமைப்படுங்கய்யா. வாக்கு தத்தத்தை கிறிஸ்துவுக்கள் ஆமென் ஆமென் என்று எங்களுக்கு கர்த்தாவே நிறைவேற்றி தாங்கப்பா, தாங்கப்பா. நமக்கு கோடி ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எங்கள் சபை ஜனங்கள் ஒவ்வொரு குடும்பங்கள், ஆண்டவரே, முதியவர்கள், பெரியவர்கள், ஆண்டவரே, வாலிபர்கள், சிறுவர்கள், சிறுமியர் எல்லாரையும் ரத்த கொட்டிகளோடு மறைத்துக் கொள்ளுங்க, மகிமைப்படுங்க. பிள்ளைகளையும் இந்த உலகத்துல மகிமைப்படுத்துங்க. அவருடைய தேவைகள் எல்லாம் சொல்லி காத்துக்கொள்ளுங்க. வருகிற வாரம் முழுவதும் நன்மையினால் கிருபையினால் முடிச்சுட்டுங்க. ஐயா, ஒருவேளை சபையில வந்து நாங்க ஆராதிக்க முடியல, நீங்க அனல் உள்ள கர்த்தா வாழ்க்கை, ஆனா ஆண்டவரே அனலற்றா போகக்கூடாது. அபிஷேக வாழ்க்கை, ஆண்டவரே அக்கினி வாழ்க்கை அவந்து போகக்கூடாது. தகப்பனே, பிள்ளைகள் ஜனமின் விறகு இந்த எரேமியா தீர்க்கன் மூலமா சொன்னதுபடி ஆங்காங்க இருக்கிற விறகாகிய இந்த ஜனங்கள் மேல் உங்க அக்கினியை போடுங்க ஐயா, போட்டு உற்சாகப்படுத்துங்க. ஆண்டவரே, ஜனங்களுடைய எல்லா கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம். அனலுள்ள வாழ்க்கை எரிந்து பிரகாசிக்கட்டும். அக்கினியாய் அவர்கள் எழுப்பி நிற்கட்டும் ஐயா. நமக்கு பயந்து பரிசுத்தத்தோடு பயபக்தியோடு வாழட்டும். தொடர்ந்து குடும்பங்களை காத்துக்கொள்ளும். எங்கள் தேசங்களை ஆசீர்வதி, தேசங்களை பாதுகாப்பு. இருக்கிற கொரோனா கிருமிகள் எல்லாவற்றிலும் தேசத்தை விட்டு அப்புறப்படுத்த அவை சாம்பலாகட்டும். நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, கட்டளைங்க அதை வெளியேறட்டும் ஐயா. விடுதலையோடு ஜனங்கள் வாழ திரும்பவும் கர்த்தாவே எங்கள் தேசங்கள் எழுந்து நிற்க, ஜனங்கள் எழுந்து நிற்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆசீர்வதி. இம்மட்டும் எங்களுக்கு உதவியாயிருந்து ஆண்டவரே, அத்தனை பிள்ளைகளை மனதார நீங்க ஆசீர்வதித்து பாதுகாத்து பலப்படுத்த தேவைகளை சந்தியும். குடும்ப வாழ்க்கையை அவங்களை ஆசீர்வதித்து தார். கிருபைகளோடு இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் ஆசீர்வாத வழிநடத்தல் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடும் உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா கால நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லதொரு வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பலப்படுங்க. உங்கள் எல்லா காரியத்திலும் கர்த்தர் மகிமைப்படுவாராக. தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. God bless you.